अस्सलाम बादशाह अंबिया अस्सलाम हज़रत खैरिल वरा अस्सलाम ज़ीनते फर्शे ज़मीन अस्सलाम जानिशे अर्शे बरीन अस्सलाम ताजुदार रहनुमा अस्सलाम इफ्तिखार हल्लता अस्सलाम खादी खादिगा मुईनुद्दीन अस्सलाम फ़ख्रे कोनो मकाम मुईनुद्दीन अस्सलाम मज़हरे नूरे यज़दा मुईनुद्दीन अस्सलाम मंबो जुदो सखा मुईनुद्दीन अस्सलाम जानशीन मुस्तफ़ा व मुर्तज़ा मुईनुद्दीन मुर्शदे रहनुमा क़िबले अहले सफ़ा मुईनुद्दीन हादिये इंसजा मुईनुद्दीन लुत्फ़ कुन लुत्फ़ या मुईनुद्दीन तू ही मुश्किल कुशा मुईनुद्दीन अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्ज़ा बि अन तुसल्ली अलैहि अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्ज़ा बि अन तुसल्ली अलैहि अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्ज़ा बि अन तुसल्ली अलैहि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन சங்கையான சந்தோஷமிக்க இந்த இரவு ஜமாத்துல் ஆகிர் மாதத்தின் சிறப்புமிக்க திங்கள் இரவு சர்வலோக ரட்சகரும் நம் மார்பிற்கு அதிபதியுமாகிய அந்த சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கர்த்தாவாகிய கண்மணி நாயகம்
ரவுஃபுர் ரஹீம் பஷீருன் நதீர் சிராஜுல் முனீர் தாஹா யாசீன் முஸம்மில் முதஸ்ஸிர் ஹாமீம் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம். நாயக பெருமான் அவர்களின் ஒளிமயமான மௌலூதுல் கரீமுடைய சங்கையான இந்த திங்கள் இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த அஹ்லு பைத் அத்ஹார் பாரம்பரிய குலவழி தோன்றலும் அல்லாஹ்வின் நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்னிகரற்ற தனிப்பெரும் மெஞ்ஞான கருவூலமும் அருள் பொக்கிஷமுமான இம்மையிலும் மறுமையிலும் நம் போன்ற சாதாரண ஏழை எளியவர்களுக்கு பேருபகாரராய் திகழக்கூடிய சுல்தானுல் அவுலியா நாயிப முஸ்தபா खादी खादिगान फख्रे दो जहान हुजूर शहनशाह विलायत ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अल हुसैनी हसन संजरी सुम अजमेरी நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய துவக்க தினமும் ஆகும் இன்றைய நாள். மாஷா அல்லாஹ் ख्वाजा நாயகத்துடைய கொடியேற்ற ராத்திரி இன்னைக்கு. மாஷா அல்லாஹ் இந்த மகரிப்ல தான் மாஷா அல்லாஹ் இப்ப மாஷா அல்லாஹ் என்ன ख्वाजा நாயகத்துடைய கொடி ஏறிட்டு இருக்கும். மாஷா அல்லாஹ் என்ன ஹிந்துஸ்தான்ல எத்தனையோ அவுலியாக்கள் பலிமார்கள் இருந்த பொழுதும் ख्वाजा மொயினுத்தீன் சிஷ்தி அவர்கள் ஹிந்துஸ்தானில் மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசியாவுடைய விலாயத்து சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆக்கப்பட்டு தன்னிகரற்ற தனிப்பெரும் பேரொளி பிரகாசத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்கள் ख्वाजा மொயினுத்தீன் சிஷ்தி அல் ஹுசைனி சும் அஜ்மீரி நாயகம் அவர்கள். அதன் காரணத்தினால்தான் சாதாரண மக்களில் இருந்து பெரும் பெரும் அரசர்களில் இருந்து பெரும் பெரும் விலாயத்துடைய நிலையில் உச்ச நிலை அடைந்த, அதாவது ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமேயானால் அன்னையின் கருவிலேயே எண்ணில் அடங்காத கராமாத்துகள் காட்டி உலகுக்கு வருகை தந்தவர்கள் குத்துபுல் வஜூத் சையதுனா காதர் அவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம். மாதாவின் மணி வயிற்றில் 6 மாதமாக இருக்கும் பொழுதே தாயாருக்கு தஹஜ்ஜுக்கு ஒது செய்வதற்காக தண்ணி தந்தவர்கள் பாதுஷா நாயகம். அப்படிப்பட்ட உயர்ந்த உச்ச நிலை அடைந்த பெரும் பெரும் விலாயத்தின் சிகரங்கள் எல்லாம் खाजी खादिगान ख्वाजा आजम नाइब मुस्तफा अताए रसूल हुजूर ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अल हुसैनी हसन संजरी सुम अजमेरी गरीब नवाज उடைய கதமைன் ஷரீஃபைன் நாலேன் கரீமைனில் தங்களை அர்ப்பணித்து ஆனந்த பரவசம் அடைந்தார்கள் என்றால் ख्वाजा மொயினுத்தீன் சிஷ்தி உடைய மட்டில் அடங்காத மகத்துவம் என்ன என்று நம் போன்ற பலகீனமானவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அற்புத சம்பவங்கள் மூலமாக நமக்கு அழகிய ஒரு தெளிவை தருகின்றார்கள். அப்படி உயர்வான பாக்கியம் இந்துஸ்தானிற்கு மாஷா அல்லாஹ் ख्वाजा மொயினுத்தீன் சிஷ்தி அவர்களை
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்துஸ்தானத்திற்கு அத்தா செய்வதை, அருட்கொடையாக வழங்குவதை மஸ்ஜிது நபவியில் இருந்து, நல்ல கவனிங்க மாஷா அல்லாஹ், காஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 14ஆம் தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். ஹுசைனி சாதாத்துல மாஷா அல்லாஹ் சர்வலோக ரட்சகராகிய அல்லாஹ்வின் நூறாகிய நம்முடைய ஆரிய ரட்சகராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பற்ற உயர் பெறும் மகா பரிசுத்தமான சங்கைமிகு ஈரக்குலை தொண்டான திருமகளார் சர்வலோக பேரரசி சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்த பாரம்பரியத்தில் ஹுசைனி வல் ஹசனி சாதாத்துல 14ஆம் தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். அவுதுல் ஆலம் 14ஆம் தலைமுறை பேரப்புள்ள, காஜா நாயிம் 14ஆம் தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். அவுதுல் ஆலம் ஹசனி சாதாத்துல 14ஆம் தலைமுறை பேரப்புள்ள, ஹுசைனி சாதாத்துல மாஷா அல்லாஹ் ஹசனி தர்பாரே ஹசனியால் இருந்து வரக்கூடிய முழுமதி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, தர்பாரே ஹசனியால் இருந்து வரக்கூடிய முழுமதி பத்ருத்துஜா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, தர்பாரே ஹுசைனியால் வரக்கூடிய பத்ருத்துஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனி ஹசன் சஞ்சரி சுமாஜ்மீனி. அப்ப ரெண்டு பேரும் 14ஆம் தலைமுறை பேர். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி ஷரீஃபில் ஒரு சமயம் அமர்ந்திருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்னிகரற்ற தனிப்பெரும் தெய்வீக பேரழகு பிரகாசிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய திருமுகத்தில் என்றும் காணாத ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமான ஒரு அழகான அற்புதமான ஒரு புன்முறுவல், ஒரு புன் சிரிப்பும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கும் பொழுது அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரழகை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற புனிதவான்களாகிய சஹாபா கண்மணிகள் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், எங்களின் தாயும் தந்தையும் ஆன்மாவும் ஈமானும் தங்களின் தெய்வீக திவ்ய திரு அருள் மலர் அடிகளில் அர்ப்பணம் நாயகமே, தாங்கள் புன்முறுவல் பூத்து சிரிப்பதின் காரணம் என்ன, அதற்கான சபபு என்ன நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கண்மணிகளை பார்த்து திருவாய் மலர்ந்து அருள் செய்தாங்க. ஒரு என் மீது நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்மணி நாயகம் திருவுளமாவறாங்க, என் மீது பாசமிக்க ஒரு சமூகம் காண்கின்றேன். அவர்களது ஈமானுடைய அஃப்ரோஸ், அவர்கள் ஈமானுடைய அந்த பேரொளியின் ஜுவாலையை நான் பார்க்கின்றேன். என் மீது பாசமிக்க ஒரு சமூகத்தார், அந்த பாசமிக்க சமூகத்தாருடைய ஈமானுடைய அந்த பிரகாசத்தை நான் காண்கின்றேன். அதை கண்டு ஆனந்தம் பரவசம் அடைந்தேன்.
அதை கொண்டு சந்தோஷம் அடைந்தேன். சுல்தானுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபத்து கிராம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் நன்மாராயம் செய்தார். இத கேட்ட உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே, தாங்கள் மீது எங்களை விட அதிகமாக அன்பு செலுத்திய ஒரு சமூகமா? தாங்கள் மீது எங்களை விட அதிகமாக ஒரு அன்பு செலுத்திய சமூகமா எஜமானே? அதாவது பொறாமை என்ன? நல்ல விஷயத்துல வரணும், அது சுன்னத்து நபவி. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. துன்யவி விஷயத்துல என்ன, யாராவது ஒரு மனுஷன் நல்ல காரு வீடு பங்களா புள்ள குட்டின்னு சொல்லி இருந்தா அதுல கம்மியான ஆள் அவரை பார்த்து என்ன செய்யாத, பொறாமப்படாது. அவருக்கு உள்ளது அவருக்கு உள்ளது, உனக்கு உள்ளது உனக்கு. உஹ்ரை விஷயமாக இருந்தால், மறுவுலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், உன்னை விட நல்லா படிச்சவர், உன்னை விட நல்லா மாஷா அல்லாஹ் ஈமானுடைய விஷயத்துல ரொம்ப பிரகாசமாக்குறாரு, அவரை போல் நாமளும் ஆகணும். அவரை போல் ஆகாவிட்டாலும் அவருக்கு அடுத்த அந்தஸ்தா நம்ம கிடைக்கணும் சொல்லி என்ன செய்யற, நீ பொறாமை படுகிறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை விட மிகப்பெரிய செல்வம் ஒண்ணுமே கிடையாது. மஹப்பத்தை முஸ்தஃபாவை விட என்ன ஆலா அஃதல் தரஜால் உள்ள தௌலத் என்ன வேற ஒண்ணுமே கிடையாது அல்லாஹ்வுடைய தாத்தின் மீது சத்தியமாக. அப்ப அந்த தௌலத்தை ஹாசிலாகி கொண்ட சஹாபாக்கள் அதை அவர்களை விட கண்மணி நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்ட ஒரு சமூகத்தை பார்த்து நாயகம் அவர்கள் புன்முறுவல் பூக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப சஹாபாக்களுக்கு என்னாங்க ஒரு எண்ணம், எஜமானே எங்களை விடவா தாங்கள் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள், எங்களை விடவா தாங்கள் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள். நாம் ஆமா உங்களை விட என் மேல ரொம்ப பாசம். உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பார்த்து கேட்டாங்க. அதாவது மாஷா அல்லாஹ் பிரபலமான ஹதீஸ் கிதாப் புகாரி முஸ்லிம், இதே தரஜால உள்ள கிதாப் அல் முஸ்தத்ரக் இமாம் ஹாக்கிம் உடையது, அதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை தான் மாஷா அல்லாஹ் நான் இப்ப என்ன உங்களுக்கு சொல்றது. சஹாபாக்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன, எங்களை விட பாசமான, எங்களை விட தாங்களுக்கு அதிகமான அன்பு கொண்ட சமூகமா இதமான யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. நாம் ஆமா உங்களை விட என் மேல அதிகமான பாசம். சஹாபாக்கள் அப்படியே காமோஸ் ஆகணும், எல்லாரும் அமைதியாகணும். உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களிலே யாருடைய ஈமான் ரொம்ப உயர்ந்த ஈமான்? அல்லாஹ்வுடைய அடியார்களிலே யாருடைய ஈமான் ரொம்ப உயர்ந்த ஈமான்? உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, மலக்குகளுடைய ஈமான் நாயகமே. மலக்குகள் மாசூம் என்கிற பாவம் செய்யாதவங்க, பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மையே அறவே இல்லாதவங்க. அவங்க சதாவும் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் தஹ்மீது அல்லாஹ்வுடைய திக்ர் ஃபிக்ர் தவிர எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எந்த உணர்ச்சி புணர்ச்சி எதுவுமே கிடையாது மாஷா அல்லாஹ். அப்ப அவங்க தான நாயகமே ஈமான். யார் சொல்றா? சஹாபா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா சொன்னாங்க, லா இல்ல. எதுமே சொல்ல போறாங்க, லா இல்லை. காரணம் என்ன? சதாவும் அவங்க அல்லாஹ்வுடைய தர்பாரிலே உள்ளவங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்வாராத்துகளையும் அவனுடைய குதிரத்துகளையும் அவனுடைய எல்லா திருஷ்டாங்களையும் பார்க்கிறவங்க மாஷா அல்லாஹ். அவங்க எப்படி ஈமான் உயர்ந்த அந்தஸ்து இருக்க முடியும்? விளங்குச்சா? அல்லாஹ்வுடைய அரசு பார்க்கறாங்க, சொர்க்கத்தை பார்க்கறாங்க, நரகத்தை பார்க்கறாங்க, லௌஹ பார்க்கறாங்க, கலம் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குதோ அது அத்தனை அவங்களுக்கு என்ன ஓபன் ஆகி அல்லாஹ் வச்சிருக்காங்க. அல்லதீன யுமினூன பில் கைப்ங்கறான குர்ஆன் ஷரீஃப்ல ஈமானுக்கு என்ன, எதெல்லாம் கைபான விஷயமா இருக்குதோ அந்த மெயின் பார்ட் எல்லாம் மலக்குகளுக்கு என்ன எல்லாம் ஓபனா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் கண்ணால பார்க்கும்போது இது எல்லாம் படைச்ச
நாயன் என்ன வணக்கத்திற்கு பாத்தியமானவன், அவன் ஒருத்தந்தாங்கிறதுல அவங்களுக்கு சந்தேகம் வரத்துக்கு சான்சஸே இல்லை. அப்ப அவங்க எப்படி உயர்ந்தவங்களா இருக்க முடியும்? உடனே சஹாபாக்கள் அப்ப அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் லா அம்பியாக்கள் இல்ல. சுப்ஹானல்லாஹ், யாரு அம்பியாக்கள் இல்ல. ஏன்? அவங்களுக்கு தான் அல்லாஹ்ட்ட வஹி வருது. அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட என்ன வஹி வருது? ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வஹியை கொண்டு வர்றாங்க, கொடுக்குறாங்க, பேசுறாங்க, கொள்றாங்க. நடப்பு எல்லாம் தெரியுது அவங்களுக்கு. அதனால என்ன அவங்களும் மூணாவதா சஹாபாக்கள் ஜமானே யா ரசூலுல்லாஹ், அவர் என்றால் நாங்கள் தான் நாயகமே, எங்க ஜமாத்து தான் இல்ல, நீங்கள் இல்லை. ஏன் ஜமான நாங்க இல்லை? நீங்க தான் என்ன பாக்குறீங்க? நீங்க தான் என்ன பாக்குறீங்க? எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த உலகத்துக்கு யாருடைய வருகையை பற்றி நன்மாராயம் செய்ய வந்தாங்களோ அந்த நன்மாராயத்தை நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கண்ணால பாக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப என்ன சொல்லுமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்ல, நீங்க என்ன பாக்குறீங்க, அல்லாஹ்வுடைய தூரத்தை எல்லாம் பாக்குறீங்க, முஜிதா ஷரீஃப் எல்லாம் பாக்குறீங்க, சந்திரன் பொளந்துச்சு, என்னங்க சந்திரன் பொளந்துச்சு, இப்படி எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் பாக்குறீங்க. மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள்னா ஒருத்தர் என்ன மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல உட்கார்ந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக பேரழக ரசிக்கிட்டு மாஷா நாயகத்துடைய அந்த தெய்வீக திவ்ய திருவதனத்துடைய பேரழகை பருகி ஆனந்த பரவசம் அடைந்துட்டு இருக்கும்போது மாஷா அல்லாஹ் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மஜ்லிஸ் ஷரீஃபுக்குள்ள மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஒட்டகம் வந்துச்சு. மாஷா அல்லாஹ் எங்க இருந்த ஒரு ஒட்டகம் வந்துச்சு. வந்து நேரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃப்க்கு நேரா சுஜூத் செஞ்சுச்சு. மாஷா அல்லாஹ் என்ன பண்ணுச்சு? சுஜூத் செஞ்சுச்சு. அப்ப இப்படி எத்தனையோ அற்புதங்கள் நீங்க கண்ணால பாக்குறீங்க. அப்ப நீங்க எப்படி என்னை கண்டுட்டு என்னை பார்த்துட்டு எல்லா அற்புதங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டு எப்படி நீங்க ஈமான்ல உயர்ந்த அந்தஸ்து? அதாவது இங்க ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை மைய புள்ளியாக வச்சு மென்ஷன் பண்றாங்களோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் ஆணித்தனமாக அந்த கொள்கை நின்றவர்கள் நம்முடைய எஜமான் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி. அதுக்காகத்தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப் நான் இப்ப சொல்றேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக யாரும் கிடையாது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் வராங்க, அக்ரிமு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் கண்ணியப்படுத்துங்க, ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும், அவங்க உங்கள என்ன ரொம்ப சங்கைக்குரியவர்கள், ரொம்ப கண்ணியமிக்கவர்கள் அவர்கள் சொல்லி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுக்குறாங்க, திருவுளம் வராங்க. இங்கே மென்ஷன் பண்ற விஷயம் வேற. எவ்வளவு பெரிய வலியா இருக்கட்டும், அபுதாலா இருக்கட்டும், குத்பா இருக்கட்டும், கௌசா இருக்கட்டும், சஹாபத்துடைய தரஜாவுக்கு ஈக்குவலா என்ன செய்ய முடியாது, யாரும் போக முடியாது. அப்பைன் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி நாம என்ன கூர்ந்து பார்க்கணும். அப்ப சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, நீங்களும் இல்லைன்ட்டாங்க. எஜமான் சொல்லுவாங்க, மூணு சொல்லிட்டாங்களா சஹாபாக்கள்? மலக்குகள்னு திருவள்ளுவர் சொன்னாங்க, எஜமான் ஸல்லல்லாஹு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா மலக்குகள் அல்லாஹ்வுடைய குதிரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அர்ஷ பார்க்கறாங்க, குர்ஸ பார்க்கறாங்க, லோஹ பார்க்கறாங்க, ஜன்னத பார்க்கறாங்க, ஜஹன்னம் பார்க்கறாங்க. மலக்குகள் இல்ல. அடுத்து அம்பியாக்கள், அவங்க அல்லாஹ்ட்ட வஹி வருது அவங்களுக்கு, அதனால அவங்க இல்லை. அப்ப நீங்க என்ன பார்க்கறீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு ரசூலு அல்லாஹ், எங்களுக்கு தெரியாது ஜமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் இருக்கு. சரண்டர். அப்ப ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானாங்க. என்னை அவர்கள் கண்டதும் கிடையாது, நினைவிலையும் கண்டது கிடையாது, என்னை கனவிலையும் கண்டது கிடையாது. என்னை பற்றி அவர்களிடத்தில் சொல்லப்படுமையானால் என் மீது அவர்கள் கொண்ட அந்த பேரின்ப காதலின் காரணத்தினால் அவர்கள் துடிப்பார்கள். என் மீது கொண்ட காதலால்
துடிப்பார்கள். என்ன கனவுளை கண்டது கிடையாது, நினைவுளை கண்டது கிடையாது. என்னை என்னுடைய விஷயம் பேசப்படுமே ஆனால், என்னை பற்றி திக்ர் செய்யப்படுமே ஆனால் என்ன செய்வாங்க அவங்க? மாஷா அல்லாஹ், என் மீது கொண்ட அந்த பேரின்ப காதல், அதுதான் இஷ்க். அந்த இஷ்கில் என்ன செய்வாங்க? துடிப்பார்கள் அவர்கள். அவர்கள்தான் ஈமானில் மாஷா அல்லாஹ் என்ன மிகச் சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் உருவாகக்கூடிய அந்த திசையை நோக்கி நான் என்ன செய்யறேன்? எந்த திசையில் அப்படி ஒரு கூட்டம் உருவாகுமோ அந்த திசையை நோக்கி நான் சந்தோஷப்பட்டு நான் சிரிக்கிறேன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவள்ளமாட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ஒரு முபாரக், உங்களுக்கு என்ன ஒரு சுப செய்தி உங்கள் ஈமானுக்கு. என்னை கண்ணால் காணாமல், என்னை நினைவுலை பார்க்கல, கனவுலை பார்க்கல, என்னை பற்றி சொல்லப்படுமையானால் என் மீது கொண்ட காதலின் காரணத்தினால் என்ன குர்பான் ஆகுறாங்க. அவர்களுக்கு என்ன 7 முபாரக் மாஷா அல்லாஹ், 7 சுப, 7 முபாரக் அவர்களுக்கு என்று ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் அவர்கள் சஹாபத்து கிராம் ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் சுப செய்தி சொன்னார். மாஷா அல்லாஹ். அந்த திசையை பற்றி குறிப்பிடும் பொழுது முஹத்திஸ் ஷா வலில்லாஹ் தஹ்லவி, வடக்க சொல்லணும்னு சொன்ன பெரிய முஹத்திஸ் அவங்க, ஹனஃபி மஸ்லக்ல. அதுபோல மாஷா அல்லாஹ் ஷாஃபி மஸ்லக்ல மாதிஹு ரசூலுல்லாஹ் நாயகம், 2 பேர் என்ன ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் போதும், மொத்த ஹிந்துஸ்தானுக்கும் இந்த 2 பேரும் போதும் மாஷா அல்லாஹ். புரியுதா? சுன்னத் நபி படினா 3 பேர் ஆக்கிட்டா என்ன? முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி போன்ற இந்த மகாத்மாக்கள் என்ன குறிப்பிடும்போது மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயகோமான் அவர்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்தை தரிசனம் காட்டி அருள் வழங்கி ஆசீர்வாதித்து சந்தோஷப்பட்ட அது என்ன ஹிந்துஸ்தானை நோக்கி என்பதாக மாஷா அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றார்கள். ஹிந்துஸ்தானை நோக்கி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி ஒரு சமூகத்தை இந்த ஹிந்துஸ்தான்ல உருவாக்குவதற்காக, அப்படி ஒரு சமூகத்தை ஹிந்துஸ்தான்ல உருவாக்குவதற்காக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய நாயக கோமானுடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் அருட்கொடைதான் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி சொன்னார். உம்மத்தே முஹம்மதியாவில் மட்டுமல்ல, முந்தைய காலத்து உம்மத்திலான எடுத்து பார்த்தா கூட சிரமம். சர்க்கார் கரீப் நவாஸை போல மிகப்பெரிய ஹித்மத் இலாஹியா தாவத்தை முஸ்தபியா செய்த ஒரு அதீமு ஷக்ஸ வேற யாரையும் பார்க்க முடியாது. எந்த சஹாபாக்கள் என்ன, எந்த சஹாபாக்களும் சஹாபாக்களுடைய ஹித்மத் மிகப்பெரிய. உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முகத்தஸிலிருந்து மாஷா அல்லாஹ் சஹாரா பாலைவனத்தையும் கடந்து கிட்டத்தட்ட என்ன 10,000 கிலோமீட்டர்ஸ், 1-2 இல்ல 10,000 கிலோமீட்டர்ஸ் 20,000 சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பரப்பிட்டு போயிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவங்களோட ஜியாரத்து நைஜீரியால இருக்குது மாஷா அல்லாஹ். சையீதி உக்பான்னு பேர் அந்த இடத்துக்கு பேரு மாஷா அல்லாஹ். 10,000 கிலோமீட்டர் குதிரையில போயிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். 20,000 பேர் கொண்டு மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள சஹாபத்து கூட கொண்டு வராத ஒரு மிகப்பெரிய தொகை 90 லட்சம் பேரை மாஷா எந்த யுத்தமும் செய்யாமல், யாரோடையும் சண்டை போடல, யாரோடையும் சண்டை போடல. இந்த 90 லட்சம் பேர் எத்தனை பாஷை பேசியிருப்பான்? யாரோட என்ன செய்யல, எந்த பயானம் செய்யல, தன்னுடைய ஒரே காருண்ய கடாட்சிய பார்வையை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன மனிதர்களுடைய கல்வில இருந்த குஃப்ருடைய இருளை விலக்கி, குஃப்ருடைய அந்த இருளை அகற்றி ஈமானுடைய பிரகாசத்தை ஏற்படுத்தியவர் ஹுசூர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா. அவுலியாக்கள் சீரத் ஷரீஃப் எடுத்து பார்த்தா யுத்தம் செய்யாமல் சஹாபாக்கள் பார்த்தா, சஹாபாக்கள் பார்த்தா மாஷா அல்லாஹ்
சஹாபத்துடைய காலத்துல பார்த்தோம்னு சொன்னா யுத்தம் செய்யாமல் பிரம்மாண்டமான ஒரு தொகை அளவுல இஸ்லாத்தை பரப்புன ஒரு தன்னிகரற்ற தனிப்பெரிய தியாக ஜோதி என்றால் அது அத்தாய ரசூல் நாயிப முஸ்தபா ஹபீப இலாஹி ஹுசூர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி இஸ்மா அஜ்மீரி நாயகம் அவர்கள் மட்டும்தான் மாஷா அல்லாஹ் அங்க என்ன ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்திக்கு தனி ஷான அல்லாஹ், தனி ஷான அல்லாஹ். ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவர்களது அபார மகா சக்தி மிக்க கொள்கையாக கொள்ளக்கூடிய விஷயம் ஒரே விஷயம். எதை ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணாங்களோ அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஹதீஸ் ஷரீஃப். இஷ்கே முஹம்மதி மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்தின் மீது ஹாஜா கரீப் நவாஸ் கொண்ட அந்த இஷ்க் இருக்குது, அந்த காதல், அந்த பேரின்ப காதல்ல என்ன அதுக்கு நிகராக உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. இஷ்கே முஹம்மதுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் 90 லட்சம் குஃபார்களை சாதாரண முஸ்லிம்களாக அல்ல மாஷா அல்லாஹ் மூமின்களாகவும் அவுலியாக்களாகவும் மாத்தனவங்க மாஷா அல்லாஹ் ஹுசூர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி. ஹாஜா நாயத்தை பார்த்தவன் சாதாரண ஆளா இருப்பானா? அவன் சாதாரண ஆளா இருப்பான். ஹாஜா நாயத்துல திரு பார்வை மேல விழுந்துட்டா அவன் சாதாரண இருப்பானா? விளங்குதா? புரியுதா? ஹாஜா நாயத் திருப்பார்வை மேல விழுந்துட்டான் என்ன கல்லும் கூட கூழாங்கல்ல என்ன ஆயிடும்? அது விலை மதிக்க முடியாத மாணிக்கமா மாறுது மாஷா. சாதாரண கூழாங்கல்ல ஜல்லிக்கல் இருக்குது, அந்த ஜல்லிக்கல்லும் கூட என்ன சுல்தான் அவுலியா ஹுசூர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய நஸரே முபாரக் அதுல பட்டா என்ன ஆயிடும் மாஷா அல்லாஹ், அது விலை மதிக்க முடியாத மாணிக்கமா அல்லாஹ் மாத்திடுவாங்க. ஹாஜா சாஹிபுடைய ஃபுயூஸ் அன்வர் பரக்காத் ஷரீஃப் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப் கரம் வல்லம் நாயகத்துவமான அவர்கள் எந்த விஷயத்தை மெயினா சொல்றாங்க? திருவுளம் அவரங்கஜமா கண்மணி நாயகத்தின் மீது உள்ள மஹப்பத் ஷரீஃப், ஈமானுடைய ஜீவ நாடி என்பது என்ன? இஷ்கே முஹம்மதி மஹப்பத் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நிகரா என்ன வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகமான் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் போது கூட, தெய்வீக திவ்ய திருநாமத்தை சொல்லும் போது கூட மாஷா அல்லாஹ் என்ன நாம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ஷரியத்தே முஹம்மதியாவுடைய அகீதாவுடைய உசூல், அகீதாவுடைய மிக அதாவது ரொம்ப கடுமையான சட்டம். இதுல என்ன யாராவது ஒருத்தர் அல்லாஹ் காப்பாத்த கொஞ்சம் தடுமாறினாலும் ஈமா அவுட் ஆயிடும். என்ன விஷயம் இது? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கற திருக்கலிமாவை ஒருத்தர் என்ன நாவால சொல்லி கல்பால நம்பணும். நமக்கு தெரியும் ஈமான்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு உரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுடைய ரசூலாக எங்களுடைய எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராவார்கள், திருத்தூதராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க. விளங்குதா? என்ன சொல்லணும்? இருக்கிறாங்க இருந்தாங்கன்னு சொன்னா என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். விளங்குதா? புரிஞ்சா? மூசா நபி அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்தாங்க, ஈசா நபி அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்தாங்க, தாவூத் நபி அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்தாங்க, இப்ராஹிம் நபி
அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய ரசூலா வந்தாங்க. ஆதம் நபி எல்லாருக்கும் தந்த அபுல் பஷர் அல்லாஹ்வுடைய ரசூலா வந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்லலாம். புரியுதா? விளங்குச்சா? வந்தாங்க போயிட்டாங்க. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்ல. என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய உசூல், ஈமானுடைய அடிப்படை சட்டங்க. விளங்குச்சா? என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு உரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன்தான் மஅபூத், வணக்கத்துக்கு சொந்தக்காரன். முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுடைய எஜமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது இருக்கிறாங்கன்னா எஜமா இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு தான் சர்வ வஸ்துக்களும் நாமும் இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அவர்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லை. மாஷா எல்லாம் அவர்களை கொண்டு அல்லாது வேற ஒன்றுமே இல்லை. மாஷா புரியுதா? விளங்குதா? முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மானா என்ன? இருக்கிறாங்க, இருந்தாங்க அல்ல. புரிஞ்சா? இருந்தாங்கன்னு சொன்னாலும் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் என்ன ஆயிடுவாங்க? இருந்தாங்கன்னு சொன்னாலும் இருப்பாங்கன்னு சொன்னாலும், இருந்தாங்க கடந்த காலம், இருப்பாங்க எதிர்காலம். புரிஞ்சா? ரெண்டு நிலையை அவன் சொன்னா என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். புரிஞ்சா? இப்ப என்ன சொல்லணும்? இருக்கிறாங்க. இதுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க? ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவாங்க. அரபில நஹவு கானூன்ல, அரபி கிராமர்ல மாஷா என்ன பேர் இருக்கு? ஜும்லாயே இஸ்மியா. அப்ப என்ன அர்த்தம்? ஜும்லாயே ஃபிஅலியான்னு சொன்னா இருந்து முடிஞ்சது. இது ஜும்லாயே இஸ்மியா. விளங்குச்சா? ஜும்லாயே ஃபிஅலியான்னு சொன்னா இருந்தது, முடிஞ்சு போனது. இது என்ன? இது இப்போ மூசா நபி அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாங்க, வந்தாங்க, ஃபிஅலியா. புரியுதா? தாவூத் நபி அல்லாஹ்வுடைய ரசூலா வந்தாங்க, ஃபிஅலியா. சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நாயகமான என்ன அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? ஜும்லாயே இஸ்மியா. ஜும்லாயே இஸ்மியா. இஸ்மியா என்ன பேரு? என்ன அர்த்தம் அதுக்கு? இருக்கிறாங்க, எப்போது இருப்பாங்க? முக்காலத்திலும் இருப்பாங்க. மாஷா எல்லா அம்பியாக்களும் சொன்னாங்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல என்ன மூடுதுல் கரீம் ஆகிறதுக்கு ஒரு 10-20 வருஷம் இந்தியா வந்தாங்க அல்ல. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 500 சொச்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. மாஷா எத்தனை வருஷம்? 500 சொச்ச வருஷத்துக்கு முன்னாடி. மாஷா என்ன சொன்னாங்க? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபஷ்ஷிரம் பிரசூலியாதி, முபஷ்ஷிரம் பிரசூலியாதி, எனக்கு பிறகு என்ன? நான் ஒரு சுப செய்தி, முபஷ்ஷிரன், நான் ஒரு குஷ் கபர் சொல்ல போறேன், ஒரு சுப செய்தி சொல்ல போறேன். முபஷ்ஷிரன் பஷாரத் சொல்ல போறேன். பிரசூலியாதி, எனக்கு பிறகு என்ன? ரசூல் வர இருக்கிறாங்க. ரசூல் என்ன? வர இருக்கிறாங்க. அப்ப ரசூலா இருக்கிறாங்க. புரியுதா? ஈசா நபி உலகத்துக்கு வந்தது, மூசா நபி உலகத்துக்கு வந்தது, தாவூத் நபி உலகத்துக்கு வந்தது, இப்ராஹிம் நபி உலகத்துக்கு வந்தது. எல்லா அம்பியாக்களுடைய நுபுவத்தும், எல்லா ரசூல்மார்கள் முர்சலீன்களுடைய ரிசாலத்தும், நுபுவத்தே முஹம்மதியா, ரிசாலத்தே முஹம்மதியாவுடைய சதகா ஷரீஃப்ல தான் மாஷா அல்லாஹ் சுஹூராவை தவிர என்ன வேற ஒண்ணும் இல்லை. மாஷா எல்லா அம்பியாக்களுடைய குல் அம்பியா குல் முர்சலீன் எல்லாருடைய நுபுவத்தும் எல்லாருடைய ரிசாலத்து என்ன? எந்த சதுக்கால லுஹூராவது? முஸ்தஃபியத்தான நுபுவத்துல, முஸ்தஃபியத்தான ரிசாலத்துல மாஷா அல்லாஹ் என்ன செய்யுது? அது லுஹூராவது. அப்ப அல்லாஹ் நம்ம கலிமா எப்படி ஆக்கி தரா? குர்ஆன் சூரத்துல் ஃபத்ஹ், சூரா ஃபத்ஹ்ல அல்லாஹ் சொல்றான் கடைசி ஆயத் சரி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. விளங்குச்சா? இப்படி வருது. ஜும்லாயே இஸ்மியா, ஜும்லாயே இஸ்மியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க. விளங்குச்சா? சூரத்துல் ஃபத்ஹ் உலகத்துல ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க எப்படி என்ன
கம்மியா பார்த்தா கூட உலகம் முழுக்க ஒரு 1,00,000 தரமாத குர்ஆன் ஷரீஃப் திலாவத் செய்யப்படும். உலகம் முழுக்க கம்மியா 1,00,000. அது இல்ல, எத்தனையோ கோடி திலாவத் ஷரீஃப் ஆகும். மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து அடியார்களுடைய நாவுல எதை சொல்ல வைக்கிறான்? அவனுடைய ஹபீபான, அவனுடைய ரசூலான, அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பாக்கியாக இருக்கிறாங்க அவர்கள். மாஷா அல்லாஹ். நபி அவர்கள் இல்லாமல் போய்விடவில்லை. மற்ற அம்பியாக்கள் மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் இல்லாமல் போய்விடவில்லை. மாஷா அல்லாஹ். இருந்து கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தன்னுடைய நேசர்களுக்கு மாஷா அல்லாஹ் எதையெல்லாம் வழங்க வேண்டுமோ குசூசியா அதை வழங்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கு ஆம் ரஹ்மத்தை கொடுக்குறாங்க, காஸ் ரஹ்மத்தை கொடுக்குறாங்க. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா விசால் முபாரக் ஆகும்போது மௌலாய் காயினாத் அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சித்திக் நாயகம் சொன்னாங்க, இதுதான் சித்திகுல் அக்பர் உலகத்துல என்ன பேசின கடைசி வார்த்தை, அதுக்கு மேல எதுவும் பேசல. விசால் முபாரக் ஆயிட்டான், பரதா ஆயிட்டான். என்ன சொல்றாங்க? அலி நாயத்திட்ட, யா அலி, எனக்கு ஒரு ஹாஜத் இருக்கு, அந்த ஹாஜத்தை நீங்க நிறைவேற்றும். அலி நாயகம் கேட்டார், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க என்ன. அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான திவ்ய திருமேனியோட ஒட்டி உறவாடி நாயகத்தால் தூக்கி வளர்க்கப்பட்ட புள்ள நீங்க. உங்களுடைய புனிதமான ரத்தத்தையும் உங்களுடைய புனிதமான சதையும் செலதாலசன் தன்னுடைய இதுன்னு சொல்லி திருவிழமாக இருக்கிறாங்க. லஹமுக லஹமி தமுக தமியாலின்னு சொல்லி. அதனாலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன விசால் முபாரக் ஆகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள முகக்கன் மனிதர்களுடைய படைப்புகளுடைய முகக்கன் பார்வையிலும் தன்னை மறைச்சு கொண்ட பொழுது விசால் முபாரக்காக மறையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான தேவிய திருவதனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய திருமேனியை நீங்க தான் உசுல் முபாரக் செஞ்சீங்க. அதனால என்ன மாஷா அல்லாஹ் நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்ன நீங்க தான் குளிப்பாட்டணும். இதுதான் என்னோட ஆசை. நீங்க தான் என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும். உங்க சங்கையான கையால ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் உங்களோட திருக்கரத்தால என்ன குளிப்பாட்டி உங்களோட கையால என்ன கஃபன் செஞ்சு மாஷா அல்லாஹ் என்ன தூக்கி என்ன செய்யணும்? நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலீம் கொண்டுட்டு போகணும். ரௌலா முகத்தஸ் கொண்டு போகணும். அங்க போய் கேட்கணும், எஜமானே என்ன செய்ய தங்களுடைய இந்த தோழரை அது கேட்கணும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஜாசத் ஷரீஃப் செய்யறாங்களோ அது மாதிரி நீங்க என்ன தஃபன் பண்ணுங்க பாருங்க. அஹ்லு பைத் அத்ஹாருடைய திருக்கரத்தால தன்னை குஸ்ல் செய்யணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஆசைப்படுறாங்க. யாரு? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட இல்லாத இபாதத்தா, அவங்க செய்யாத தியாகமா, அவங்க செய்யாத யுத்தமா இஸ்லாத்துக்காக, அவங்க செய்யாத ஜூதா? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன மக்கா முகர்ரமா இருந்து மதீனா தய்யிபாக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய खास खादिमाக்கு ஹிஜ்ரத்ல கூட கூட்டிட்டு வந்தவங்க மாஷா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய خدمت ஆமலைய خدمت खासரை இருந்தவங்க சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் யுத்தத்துல மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முபாரக்கான அந்த அரிஷ் ஷரீஃபுக்கு நாயகத்துடைய ஹோலி டென்ட்க்கு அந்த சங்கியான கூடாரத்துக்கு என்ன செக்யூரிட்டி இருந்தவங்க யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உருவி வாளோட மாஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய, அதாவது அவங்களுடைய அமலுக்கு அவங்களுடைய இபாதத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன அளவே கிடையாது மாஷா அல்லாஹ். யாருக்கு? சித்திக் அவருடைய இபாதத்துக்கு மாஷா அல்லாஹ். விளங்குதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இபாதத்துக்கு மாஷா அல்லாஹ் அளவே கிடையாது மாஷா அல்லாஹ். இவ்வளவு பெரிய சையது ஜாஹிதீன் ரயீசுல் ஆபிதீன் ஷம்சுல் முத்தகீன் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? அஹ்லு பைத் அத்ஹாருடைய திருக்கரத்தால என்ன குளிப்பாட்டுங்கறாங்க மாஷா. இதுதாங்க ஈமானுடைய அஃப்ரோஸ். மூமினுடைய குலுக் எப்படி இருக்கும்? நல்ல விஷயத்துல எல்லாம். உலகத்துல என்ன ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு மறைவா இருக்கட்டும், என்ன கல்யாணம் ஹயாத்துள்ள விஷயம், மௌத் என்ன கபருக்கு போற விஷயம், இதெல்லாம் என்ன
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதமான குடும்பத்தாருடைய பரக்கத்தை கொண்டு செய்யும் போதுனா அந்த விசேஷ அந்த 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 நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுபிட்சமாக்கி வைக்குவாங்க. அங்க அல்லாஹ் விசேஷமாக்கி வைக்குவாங்க. அல்லாஹ் ராஹத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்ப என்ன அபூபக்கர் சித்திக் என்ன ஆசைப்படுறாங்க? மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய திருக்கரத்தால தன்னை குறிப்பிட்டாங்க. அப்ப ஷியாக்கள் எந்த அளவுக்கு பச்சை பொய்ன்னு சொல்றானோ, சித்திக் நாயத்துக்கும் அலி நாயத்துக்கு இடையில பிரச்சனை மாதிரி காட்டுறானோட எவ்வளவு பெரிய கொடூரமான தன்மை இது. மாஷா அல்லாஹ் என்ன சஹியான ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விசால் முபாரக் ஆகும் போது மௌலா அலி முஷ்கில் குஷா கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் கேட்கிறாங்க, என்னோட கடைசி ஹாஜத், என்னோட ஆசை. அல்ஹம்துலில்லாஹ். மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சித்திக் அக்பருடைய ஹாஜத் படி என்ன செய்யறாங்க? அவர்கள் அருள் கரத்தால அபூபக்கர் சித்திக் நாயத்தை உசூல் முபாரக் செஞ்சு கஃபன் செஞ்சு என்ன சித்திக் நாயத்தை மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருள் கரத்தில் தூக்கிக்கிட்டு மாஷா அல்லாஹ் சர்வலோக ரட்சகராகிய நம்முடைய ஆர்விற்கு அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய நூறாகிய ஹயாத்துல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸுல் ஆதீமுக்கு போய் மாஷா அல்லாஹ் கேக்குறாங்க, சையீதி யா ரசூலுல்லாஹ் என்ன உத்தரவு, நம்முடைய கட்டளை என்ன நாயகம்? மாஷா அல்லாஹ் ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அலைஹிஸ்ஸலாத்து மாஷா அல்லாஹ் பேசுறாங்க. கிதாபு ஷரீஃப் ஜவாபுல் கரீம் வருது. மாஷா அல்லாஹ், யா அலி ஹபீபி இலல் ஹபீப், நேசரை நேசர் யாரை நேசித்தாரோ அவரிடத்தில் அனுப்பி வைங்க அவரை. மாஷா அல்லாஹ், ஹபீபி இலல் ஹபீப், நேசரை யாரை நேசித்தாரோ அந்த நேசர் அவங்ககிட்ட அனுப்பி வைங்க. என்ன அர்த்தம்? என்ன நேசித்தவர் அபூபக்கர் சித்திக் என்று அனுப்பி வைங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன். மாஷா அல்லாஹ். விளங்குதா? சித்திக் அக்பர் நாயகம் என்ன? சித்திக் அக்பர் நாயகம் ரெண்டு மகாத்மா, ரெண்டு அல்லாஹ்வுடைய நூறுடைய கதமைன் ஷரீஃபைன் இருக்கிறாங்க. சித்திக் அக்பர், சித்திக் அக்பருடைய அதாவது ரெண்டு தோளும் என்ன? ரெண்டு தோளுக்கு நேரா ரெண்டு தெய்வீக ஒளிமயமான அருள் திரு பாதங்கள் இருக்கு. யாருடைய திருப்பாதம்? ஒன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்னு சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விளங்குதா? ஒன்னு என்ன? சையதாய் காயினாத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சாங்க? அஹ்லு பைத் அத்ஹார எந்த அளவுக்கு நாம நேசித்து அவங்களோட குர்பான் ஆக்குறது பாருங்க. யார்? அபூபக்கர் சித்திக் நாயகம். மாஷா அல்லாஹ், சாதாரண ஆள் இல்ல. அல்லாஹ் சொல்ற குர்ஆன் ஷரீஃப்ல, இத் யகூலு லி ஸாஹிபிஹி, சூரத்து தௌபா, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது உற்ற நேசராகிய அபூபக்கர் சித்திக் கிட்ட சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? சித்திக் நாயத்தை கண்மன் நாயத்துடைய பாசமிக தோழன் அல்லாஹ் சர்டிபிகேட் பண்றான். மாஷா அல்லாஹ். இது யகூலு லி ஸாஹிபிஹி சூரத் தௌபா. மாஷா அல்லாஹ். இந்த சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு எதை ஆதரவு வைக்கிறாங்க? தான் செஞ்ச அமலையோ இபாதத்தையோ தியாகத்தையோ யுத்தத்தையோ தர்மத்தையோ ஒன்னு ரெண்டு அல்ல. சித்திக்குல் அக்பர் செய்த தர்மங்கிறது என்ன, இபாதத்தை என்ன, ஒன்னு ரெண்டு அல்ல. அவங்க தியாகம் எதையும் அவங்க என்ன செய்யல, அங்க ஆதரவு வைக்கிறதுனுடைய ஈடேற்றத்துக்கு இது ஆதரவு வைக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையின் முகத்தஸையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய நாளையின் முகத்தஸையும். இதாங்க இஷ்கே முஹம்மது. இதா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய சில்சிலா, இதா ஹாஜாவுடைய சுன்னத், இதா ஹாஜாவுடைய மذهب. மாஷா அல்லாஹ், இது ஹாஜாவுடைய மذهب. மாஷா அல்லாஹ். அப்பைனா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திரன். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன அனைத்தையும் அவர்கள் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் மாஷா அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்
அதுக்கு என்ன சொன்னோம்? அரபி கிராமர்ல ஜும்லையே இஸ்மியான்னு சொன்னோம். ஜும்லையே இஸ்மியா. ஜும்லை இஸ்மியானா என்ன? எப்போதும், அது எப்போதும் எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா அம்பியாக்களும் உலகத்துக்கு வந்து என்ன, ரசூல் இருக்கிறாங்க வரப்போறாங்க, ரசூல் இருக்கிறாங்க வரப்போறாங்க, நன்மாராய சுபச்சையை சொல்லிட்டே இருந்தாங்க. சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா நபி சொன்னாங்க. ஆனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை விடுங்க, ஜத்துல் அம்பியாய் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாட்டனா, ஈசா நபிக்கு பாட்டனா, மூசா நபிக்கு பாட்டனா, எல்லாருக்கும் பாட்டனா யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா நபிக்கு எப்படி பாட்டனா? அவங்க வாப்பா இல்லாம தான் நல்லாட குதிரத்துல போறாங்க. நாம அவங்களோட உம்மா என்ன, இப்ராஹிம் கூடிய அவ்வளவு என்னங்கச்சா குர்ஆனே சொல்லுது. யாரு? மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட உம்மா மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யாரு? மரியம் பின்த் இம்ரான் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவுலாது. மாஷா அல்லாஹ். அப்ப என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகள் வழி வாரிஸ், பேத்தி வழி வாரிஸ், பேரப்புள்ள ஈசா நபி. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. மாஷா அல்லாஹ். இப்ப ஈசா நபி சொன்னாங்க. சரி, அதுக்கு முதல்ல எத்தனை வருஷம்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, நாயனே பாசத் படுத்துவாயாக, அந்த ரசூலை வெளிப்படுத்துவாயாக. எந்த ரசூல? முஹம்மது ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ். என்ன அப்போ ரிசாலத்தே முஹம்மதியாங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன, அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் துவக்கமும் முடிவும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. மாஷா துவக்கமும் முடிவும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. மாஷா அது இருந்துகிட்டே இருக்கும். மாஷா ரிசாலத்தே முஹம்மதியா. மாஷா விளங்குதா? புரிஞ்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? ஜும்லையே இஸ்மியா. அப்படின்னா ஜும்லை இஸ்மியா என்ன அர்த்தம்? முக்காலத்திலும் இருப்பாங்க, கடந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும். அதாவது அவர்கள் இல்லாத காலமே இல்லை. புரிஞ்சா? காலம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். என்னது? காலம் இல்லாவிட்டாலும் யார் இருப்பா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பாங்க. மாஷா அப்போ இது எப்படி ஜும்லையே இஸ்மியா முஹம்மது ரசூலுல்லாஹ்? அதுபோல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்கள் மீது ஸலவாத் ஷரீஃப் சொல்றேன்னு சொன்னான்ல. நம்ம தஃப்சீர் போய் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அதுதான் மாஷா இன்னைக்கு 3வது மஜ்லிஸ் அன்னைக்கு தஃப்சீர் பண்றோம். மாஷா அல்லாஹ். அப்ப அது என்னது? இன்னல்லாஹ. அது என்ன? ஃபிஅலியால ஆரம்பிக்கல, அது இஸ்மியால ஆரம்பிக்குது. மாஷா அது என்ன? மாஷா அல்லாஹ் இஸ்மியா கொண்டு ஆரம்பிக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னல்லாஹ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஃபிஅலியான்னு சொன்னா அதாவது அந்த காரியத்தை கொண்டு, அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சொல்ற خلقل الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் விளங்குறது என்ன, கஷ்டம் நினைக்க கூடாது. கஷ்டப்பட்டு விளங்கினால என்ன பெரிய ஃபாயிதா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாரு, அவருக்கு கிடுகிடுன்னு ஓத தெரியல. பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் அப்படின்னா எழுத்து கூட்டி ரொம்ப திக்கி தவறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதுனா நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஓதுறியோ அவ்வளவு சவாபு உனக்கு கிடைக்கும். மாஷா விளங்குதா? குர்ஆன் ஓதுனா மாஷா. அப்ப என்ன மாஷால மார்க்கத்துல இல்ம படிக்கிறது என்ன, கஷ்டப்பட்டு படிக்கும்போது அதுக்கு தக்க ஜஸா கிடைக்கும், அதுக்கு தக்க நற்கூலி அல்லாஹ் கொடுப்பாங்க. மாஷா அப்ப என்ன அல்ஹம்துலில்லாஹ் ஃபிஅலியான என்னமா அந்த விஷயத்தை இப்ப அல்லாஹ் சொல்றான். خلقல் இன்சான மின் ஸல்ஸாலில் கல்ஃபகார். خلقல் இன்சான், அல்லாஹ் மனுஷனை படைச்சான். خلقல் இன்சான், மனிதனை படைத்தான். அப்போ அந்த எந்த செயலை செய்தானோ செயலை அல்லாஹ் சொல்றான். மனிதனை அல்லாஹ் படைச்சான். خلقல் இன்சான், மனிதன் படைக்கப்பட்டான். மின் ஸல்ஸாலில் கல்ஃபகார்,
களிமண்ணை கொண்டு, தட்டுனா என்ன கின் கின் சவுண்ட் வருமே, அப்படி உள்ள மண்ணை கொண்டு அல்லாஹ் படைச்சான். خلقல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல்ஃபஹார் வ خلقல் ஜான மின் மார்ஜி மின் நார். அது மாதிரி அல்லாஹ் ஜின்ன படைச்சான் நெருப்பை கொண்டு. ஜான் சொல்லக்கூடிய ஒரு மூல தந்தை, நமக்கு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி ஜின்னுக்கு என்ன ஜான், ஜான்ல இருந்து அல்லாஹ் படைச்சான். அப்ப இங்க அல்லாஹ் அந்த செஞ்ச செயலை சொல்றான், படைச்சேன். خلق سبع سماوات, வானத்தை பூமி எல்லாம் படைச்சேன், 7 வானத்தை படைச்சேன், சபா சமாவாத். இப்போ அந்த செயல்களை சொல்லும், அதுக்கு என்ன பேரு? ஃபிஅல்னு சொன்னா செயல். ஃபிஅல்னா என்ன பேரு? செயல். அப்ப என்ன இது? ஃபிஅலியான பேர். விளங்குதா? இது ஃபிஅலியான பேர். இஸ்மியான என்னன்னா அல்லாஹ் பெயரை முதல்ல சொல்லுவான். பெயரை முதல்ல சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, பேரை அல்லாஹ் சொல்றான். இது என்ன? ஃபிஅலியா? இது இஸ்மியா? பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா? யா அய்யுஹன் நாஸ், யா பனி ஆதம், இதெல்லாம் என்ன? இஸ்மியா, பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். இந்த இடத்துல அல்லாஹ் ஸலவாத் ஷரீஃப் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ, அல்லாஹ் தன்னோட இஸ்மு தாத்த அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ். அதாவது என்ன செய்யறேன்னு முதல்ல சொல்லல, அதை பின்னாடி சொல்றான் அல்லாஹ். விளங்குச்சா? செய்யக்கூடிய ஃபிஅல் அல்லாஹ் பின்னாடி வைக்கிறான். முதல்ல என்ன? தன்னை சொல்றான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வும், நிச்சயமாக அல்லாஹ்வும், வ மலாயிகத்துஹு, அவனுடைய மலக்குகளும், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நபி கரீம் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம தவால்லம், நாயக கோமான் அவர்கள் மீது என்ன? ஸலவாத் என்னும் சோபனம் சொல்கின்றார்கள். புரியுதா? விளங்குதா? விளங்குதா? அப்ப என்ன? இந்த ஆயத்து எப்படி இருக்குது? இஸ்மியாவாக இருக்குது, ஃபிஅலியாவா இல்லை. அப்போ இஸ்மியானா அப்ப என்ன சொல்லணும்? எப்படி? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. புரிஞ்சா? இருந்தாங்கல்ல, இருப்பாங்கல்ல. இருக்கிறாங்கன்னா முக்காலத்திலையும் இருக்கிறாங்கன்னு எப்படி சொன்னமோ அத ஜும்லையே இஸ்மியானு, அது மாதிரி இந்த ஆயத்து மாஷா எப்படி இருக்குது? ஜும்லையே இஸ்மியாவா இருக்குது. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன? எதுல இருந்து? அல்லாஹ் எப்ப இருக்கிறானோ அப்ப இருந்து. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்லாஹ்க்கு துவக்கம் உண்டா? லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ்க்கு என்ன கிடையாது? துவக்கம் கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன கிடையாது? துவக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. யாராவது ஒருத்தர் அல்லாஹ்க்கு துவக்கம் உண்டு முடிவு உண்டு நம்மளானா காஃபிரா போயிடுவோம். என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். அல்லாஹ் நம்ம காப்பாற்றுவோம். ஆமீன். விளங்குச்சா? அப்ப அல்லாஹ் யாரு? துவக்கமும் முடிவும் இல்லாதவன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாரு? உஜூத். அல்லாஹ் யாரு? கதீமவன், கிதமவன். மாஷா அல்லாஹ், பூர்வீகமானவன். அவனுக்கு என்ன கிடையாது? துவக்கங்கிறது கிடையாது, முடிவுங்கிறது கிடையாது. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்ப இருந்து சொல்றான்? அவன் எப்ப இருந்து விளங்குனானோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு புதிதானது ஒண்ணுமே கிடையாது. விளங்குச்சா? அவனுக்கு என்ன? புதுசுனா என்ன? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு புதுசா போறோம், அது வரைக்கும் அந்த ஊரை நம்ம எதையும் பார்த்துருக்க மாட்டோம். பார்க்காம புதுசா போய் பார்க்க நமக்கு புதுசா இருக்கு. மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? இப்போ நீங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன ஹரமேன் ஷரீஃபுக்கு போறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்க்குறோம் மதீனா முகத்தஸ. மாஷா அல்லாஹ். புதுசா பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் புதுசா. விளங்குச்சா? அது மாதிரி அல்லாஹ்க்கு என்ன? புதியதுன்னு ஒண்ணுமே கிடையாது. மாஷா அல்லாஹ். அவன்ற ஞானத்துல அறியப்படாதது ஒன்றுமே கிடையாது. மாஷா அல்லாஹ். வஸ்துக்களுக்கு வஸ்துவை புரிய முன்னாடியே அவனுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ் வஸ்துவை பற்றி. அல்லாஹ் சொல்றான் சூரத் யாசின் ஷரீஃப்ல, மக்கத்துல உள்ள முஸ்லிம்கள் கேட்டானோல்ல கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூத்தா போய் மண்ணோட மண்ணா போய் எல்லாம் எலும்பு நரம்பு எல்லாம் மண்ணோட மண்ணை அழிஞ்ச பிறகு யாரு எப்படி அல்லாஹ் படைச்சி கேள்வி கேட்குவான், நரகத்தை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான், இது என்ன கதை இதெல்லாம் அப்படின்னு. மாஷா அல்லாஹ் என்ன மக்கத்து முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் கண்மணி நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய சன்னிதானத்தை நோக்கி என்ன கேட்கும்போது அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறான்? குல், ஹபீபே தாங்கள் சொல்லுங்க, யுஹீஹல்லதீ அன்ஷாஹா அவ்வல மர்ரா, உங்களை முதல்ல இல்லாமையில இருந்து உண்டாக்குனானே
உன்னை இல்லாமையில இருந்து உண்டாக்குனானே அப்படி உள்ள நாயனுக்கு என்ன உன்னை உண்டாக்கி அழிச்சு திருப்பி உண்டாக்குறது ஒண்ணு கஷ்டமான விஷயம் அல்ல மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? உன்னை புதுசா படைச்சவனுக்கு உன்னை படைச்சி உன்னை அழிச்சு திருப்பி உண்டாக்குறது என்ன புது ஒரு விஷயம் அல்ல. அப்படி சொல்லுங்க. குல் யுஹ்யா அல்லதி அன்ஷாஹா வல மர்ரா. விளங்குதா? அப்ப என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபின்னு சொல்லும்போது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்னா அது எப்படி எப்ப இருந்து அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துல சங்கையான பெற்றோர் பெருமக்களாகிய அல் வலியுல் கபீர் சையதுல் முத்தஹரீன் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் விலாயத்துல் உலமா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திரு மகனாராக மாஷா அல்லாஹ் மக்கா முகத்தஸ்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாசத்துல பிறந்தது என்ன அது ஒரு லிபாஸ் ஷரீஃப் அதோட முஸ்தஃபியத்தான முஹம்மதியத்தான ஜாத குதுசியாவோட எல்லாம் ஒண்ணு முடிஞ்சிரல மாஷா அல்லாஹ். எல்லாம் ஒண்ணு என்ன முடிஞ்சிரல மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? ஒரு வீட்டுல ஒரு கான்கிரீட் வீடோ இல்ல ஓட்டு வீடோ வைங்க, ஒரு வீடு ஒரு ரூஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன ஒரு கண்ணாடி ஒண்ணு பதிக்கிறோம். எதுக்காக? சன்லைட் அந்த கண்ணாடியில பட்டு உள்ளக்க வரதுக்காக. சன்லைட் சூரிய வெளிச்சம் கண்ணாடியில பட்டு உள்ள வரதுக்காக. அந்த சூரிய வெளிச்சம் கண்ணாடியில பட்டு உள்ள வருதுல அதுக்கு என்ன சொல்லுவோம்? வெயிலும் போம் சூரிய வெளிச்சம் போம். சூரிய வெளிச்சம்னா அந்த கண்ணாடிக்குள்ள பட்டு உள்ள வருது அதுதான் சூரியனுடைய மொத்த வெளிச்சம். அப்படி அர்த்தம் புரியுதா? விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ரூஃப்ல ஒரு கண்ணாடி பதிக்கிறாங்க. சில வீட்டுல முதல்ல இருக்கும் இந்த என்ன இது மாதிரி கரண்ட் இன்வெர்டர்லாம் வாரதுக்கு முன்னாடி என்ன பகல் நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆயிட்டா வெளிச்சத்துக்காக வீட்டெல்லாம் வந்து ஓட்டு விட்டுலாம் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. என்ன எதுக்காக? வான வெளிச்சம் உள்ள வரதுக்காக, வெயில் வர்றதுக்காக. அது என்ன சொல்லுவோம்? சூரிய வெளிச்சம்னு சொல்லுவோம். அதுல பட்டு உள்ள வந்த உடனே சூரிய வெளிச்சமே அவ்வளவுதானா? அல்ல. அந்த சன்லைட் உள்ள வாரத்துக்கு எப்படி ரூஃப்ல பதிக்கிறோமோ ஒரு மிரர் கண்ணாடி, அது போலதான் மாஷா அல்லாஹ் என்ன முஹம்மதியத்தான ஜாத் குதுசியா மக்கத்துல பிறந்தது மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அதோட அது எல்லை அல்ல. ஜாத்தே குதுசியா முஹம்மதியா மாஷா அல்லாஹ் என்ன எல்லை கடந்தது. ஜாத்தே முஹம்மதியாவே என்ன அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஜாத்தை விட்டு பிரிக்க முடியாது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை முஹம்மதை மாஷா அல்லாஹ் என்ன பிரிக்க முடியாது. அதன் காரணத்தினால் தான் ஹுசூர் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி என்ன சொல்றாங்க மாஷா அல்லாஹ் சலாம்ல அஸ்ஸலாமை ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன், அஸ்ஸலாமை ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன். இந்த அண்ட சராசாரங்களையும் அண்ட கோடிகளையும் மாஷா அல்லாஹ் என்ன இல்லாமையிலிருந்து உண்டாக்கி உரு கொடுத்து உருவாக்கி ஒளி வீசுவதற்காக ஒளி வீசிக்கிட்டு இருக்கிறது யாரு? தாங்கள் தாஜமானு ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன். அடுத்து என்ன சொல்றாங்க ஹாஜா சர்கார்? அஸ்ஸலாமை ஜானிஷே அர்ஷே பரி. அரசுடைய ஜானஷின் யாரு? அரசுடைய அதிபதி யாரு? அரசுடைய அதிபதி யாரு? முஹம்மது ஆகிய தாங்கள் தான் இதமானங்கிறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுஸுல் அலி தஆலா ஹுசூர் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி மாஷா. விளங்குதா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய லாஹிர் பாத்தின் திருக்கலிமாவுடைய வெளிரங்க அந்தரங்க சர்வ ஞானங்களையும் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி அவர்கள் தன்னுடைய 6 திரு வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் ஷரீஃப்ல கண்மணி நாயகர் தேவிய திவ்ய திரு சன்னிதானத்துல பக்ஷிஷ் பண்ண இந்த சலாம்ல 6 வரியில மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாம் ஈமான் இஹ்சான் தக்வா தௌஹீத் மாரிஃபா அனைத்தையும் ஜும்லாவை மாஷா அல்லாஹ் வச்சிட்டாங்க ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி. அப்ப ஒரு மனிதன் உண்மை முஸ்லிமாக உண்மை மூமினாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோட ஹபீபான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருப்பொருட்பாத புஷ்பங்கள் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனுக்கு இருக்க வேண்டிய
முக்கியமான ஒரு அம்சம் எது? கண்மணி நாயகத்தின் மீது அவன் கொள்ளக்கூடிய அந்த பேரின்ப காதல் ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த பேரின்ப காதலின் மூலமாக அவன் என்ன செய்வான்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருள் கடாட்சியத்தை பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்படுவான் என்பதை ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அவர்கள் தம்முடைய சுலூக்கின் மூலமாக, தம்முடைய நசீஹத்தின் மூலமாக, தம்முடைய அழகிய அற்புதமான மெஞ்ஞான வழிகாட்டுதல் மூலமாக மாஷா அல்லாஹ் நமக்கு அறிவிச்சு தர்றாங்க ஹாஜா கரீபுன் நவாஸ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலிமாவையும் அல்லாஹ் அவனுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துடைய அந்த நிலையம் பற்றி எப்படி குறிப்பிடுறான்? ஜும்லயே இஸ்மியா, ஜும்லயே இஸ்மியா முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாக, அல்லாஹ்வுடைய திவ்ய திரு தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், இருந்துகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சா? இருந்துகிட்டு இருக்கிறாங்க மாஷா. அப்ப அல்லாஹ் என்ன எல்லாத்தையும் ரசூல் மூலமா தான் செய்வா மாஷா அல்லாஹ் அடியார்களுக்கு. அப்ப நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சையும் நம்முடைய சுவாசம் மாஷா அல்லாஹ் என்ன மேல போறதும் கீழே இறங்குறது யாருடைய சதுக்கா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முகத்தஸ் சதுக்கா ஷரீஃப் தவிர என்ன வேற ஒண்ணும் இல்ல மாஷா. எல்லாருக்கும் முஸ்லிம், மூமின், காஃபிர், யஹூதி, நஸ்ரானி அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பு குல் ஹலாயிகாத் எல்லா படைப்பினங்களும் வாழ்வது யாரை கொண்டு? அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் மகா கொடை வள்ளலாக இருக்கிறாங்களே அந்த நாயகத்தை கொண்டுதான் மாஷா அல்லாஹ் என்ன எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி ஜும்லை இஸ்மியாவா இருக்குதோ அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வும் சொல்லி சொல்றாங்க மாஷா அல்லாஹ். ஸலவாத் சொல்லி அது எப்படி இருக்குது மாஷா அல்லாஹ்? ஜும்லையே இஸ்மியாவாக இருக்கு, ஜும்லையே ஃபிஅலியாவாக இல்லை. அப்ப என்ன அல்லாஹ் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறான். ஸலவாத்னா என்ன சொல்லுவாங்க? ஸலவாத்துங்கிறது என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ் கௌரவப்படுத்துறது, அல்லாஹ் சங்கப்படுத்துறது. அல்லாஹ் சங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், கௌரவிச்சுக்கிட்டே இருக்கிறான், கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் மாஷா. கண்ணியப்படுத்திட்டே இருக்கிறான் மாஷா. எந்த அளவுக்கு? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சங்கையான படுக்கையில அமைதியா படுத்து நாயகம் அவர்கள் அவர்களுக்கே உரிய அழகான முறையில் கண்மணி நாம் அவர்கள் நித்திரை ஆகிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இதமா துயில் கொண்டிருக்கிறாங்க. மூசா நபி யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். பார்க்கணுமா? சரி இங்க வாங்க, தூசனா மலைக்கு வாங்க, 30 நோம்பு பிடிங்க, 30 நோம்பு பிடிங்க, ஹல்வத்தாங்க, தனிச்சிறை இபாதத் செய்யுங்க, வணங்குங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் அல்ல கொடுத்து துவான்னு ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடைக்கு முன்னாடி உங்களோட செருப்பு கழட்டி போடுங்க. என்ன செய்யுங்க? செருப்பு கழட்டி போடுங்க. துவானுங்கிற ஓடைக்கு, அந்த ஓடை பரிசுத்தமான ஓடை, அந்த செருப்பு போட்டு வரக்கூடாது. மூசா நபிக்கு எல்லாம் ஷரத்து போடுறான். அவங்க அடிமைதான மூசா நபி, நமக்கு அவங்க நாயகர். அல்லாஹ்க்கு அடிமைதான மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்? துவானுங்கிற ஓடைக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் என்ன செருப்பு கழட்டி போட்டுட்டு வெறுங்காலோட வாங்க. எதுக்கு? துருசலா மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி துவான் ஓட இருக்குது. மழை கிட்ட போல அதுக்கு முன்னாடி துவான் ஓட இருக்குது. ஓடைக்கு முன்னாடி செருப்பு கழட்டி போடும். இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு அல்லாஹ் கூப்பிடுறான். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சங்கையான அந்த பெட்ல மாஷா அல்லாஹ் பிஸ்தர் ஷரீஃப்ல துயில் கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான அந்த மாளிகையின் அரண்மனையின் திருவாசல் கதவு தட்டப்படுது மாஷா அல்லாஹ். நாயக் கோமாருடைய மகா பரிசுத்தமான ஈரக்குலை துண்டான திருமகளார் சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூர் அலைஹிஸ்ஸலாம் 9 வயசுக்குள்ள அப்ப மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாம் வந்து கதவு திறக்கிறாங்க. ஒரு ஆள் நிக்கிறாப்ல, மாத்துரீத் என்ன, யாரை பார்க்கணும், யார் வேணும் உங்களுக்கு? வந்தவங்க சொல்றேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஜியாரத் செய்றேன். என்னங்க அப்பா நாயகமே
எங்களை பார்க்க யாரோ ஒரு விருந்தாளி இருந்திருக்கிறாங்க. எல்லாம் நடத்தாது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு தெரியாதா? உள்ள வர சொல்லுங்க தெரியுமா? யாரு? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரியுதா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எங்க? அர்ஷ் மௌலா கூட்டிட்டு போறதுக்கு. அர்ஷ் மௌலா கூட்டிட்டு போறதுக்கு மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? வந்த உடனே மாஷா அல்லாஹ் என்ன? முதல்ல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு ரிவாயத் வருது. பாத்திமா நாயகி மா துரியன் கேட்டாங்க யாரை பார்க்கணும்னு சொல்லி. என்ன வேணும்? என்ன விஷயம்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம். வாங்க உள்ள வாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்தோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்களோட ஐந்தைன் ஷரீஃபைன் அல்லாஹ்வோட உத்தரவு. ஜிப்ரீலே போய் என்ன செய்யக்கூடாது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க போய் நீங்க அவசரப்படுத்தக்கூடாது. சஃபருக்கு போன உடனே என்ன செய்யணும்? என் ஹபீபு ராத்திரி நேரம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா முதல்ல போய் அவங்களோட கதமன் ஷரீஃபை தக்பீர் செய்ய கதம் பூசி பண்ணுங்க மாஷா. அப்ப என்ன? உங்களோட கண்ணுல உள்ள பரதல குளிர்ச்சியில அவங்க முழிச்சு கேட்குவாங்க என்ன விஷயம் அப்போ சொல்லுங்க மாஷா. அப்ப என்ன செய்யுங்க? சொல்லுங்க மாஷா. இது என்னங்க? இதுதான் ஸலவாத். இதை என்ன? ஸலவாத். ஸலவாத்னா என்ன? அல்லாஹ் கௌரவிக்கிறது, கண்ணியப்படுத்துறது மாஷா. புரியுதா? அங்க கேட்கிறாங்க மூசா நபி, இத்தனை கண்டிஷன் அல்லாஹ் போடுறான். இங்கே என்ன? எதையும் கேட்கல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக்கு வேணும், அரசுக்கு வரணும், குருசு பார்க்கணும், ஒன்னும் கேட்கல. அன்பின் பிறப்பிடமான அரமனாக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கே உரிய பேரழகான முறையில நித்திரையாகிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? மூசா நபி அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய சிம்மாசனத்துல அமர்த்தி பார்க்க அல்லாஹ் ஆசைப்பட்டான் மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? மூசா நபி அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டாங்க. எல்லா அம்பியாக்களும் ஆசைப்பட்டாங்க, மூசா நபி மட்டும் இல்லை, எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. யாருக்கு ஆசை? அல்லாஹ் பார்க்க. ஆனா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன தம்முடைய அர்ஷுக்கு நாளைன முகத்தஸோட அழைத்து என்ன அவர்களை தான் மட்டும் வசித்து பார்க்க அல்லாஹ் ஆசைப்பட்டான் மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப என்ன இது? இன்னல்லாஹ மலாயிகத்தஹு, இன்னல்லாஹ அல்லாஹ் ஸலவாத் ஓதுறார். ஸலவாத்னா மானா என்ன? கௌரவிக்கிறது, கண்ணியப்படுத்துறது மாஷா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸலவாத் ஓதிட்டு மாஷா அல்லாஹ் என்ன எதிரே இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துக்கு முரண்பட்ட சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமான எத்தனை கேடுகட்ட கொள்கைகள் உள்ள எல்லாம் என்ன செய்யணும்? தொழுவும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸலவாத் ஓதுறான்ல தஷஹுத் அத்தஹியாத்துல. புரிஞ்சா? சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைக்கு முரண்பட்ட எல்லா கொள்கையில் உள்ளவனும் ஸலவாத் ஓதுறான். புரிஞ்சா? எங்க ஓதுறான்? தொழுகையில ஓதுறான், அத்தஹியாத்துல ஓதுறான் அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு சொல்லி. புரிஞ்சா? அப்ப அவன் ஓதுற ஸலவாத்து நாம ஓதுற ஸலவாத்து ஒண்ணு இல்ல. புரியுதா? நாம ஸலவாத் சொல்லி ஓதும்போது நமக்கு எந்த ஷுஹூத், எந்த நியத் அங்க வரணும், எந்த எண்ணம் வரணும்? அங்க ஸலவாத்துக்கு மானா என்ன? அல்லாஹுவால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் சங்கை செய்து கொண்டிருக்கிறான். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் அவனது அடியார்களாகிய அவனை ஈமான் கொண்ட, அவனை வணக்கத்திற்குரிய நாயனாக நம்பிக்கை கொண்டு, அவனது திரு தூதர்களை ஈமான் கொண்ட மூமின்களா நமக்கு அல்லாஹ் எப்படி கட்டளையிடுறான்? அல்லாஹ்வுடைய ஹபீபான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க? கண்ணியப்படுத்துங்க, கௌரவப்படுத்துங்க. வத்து அஸ்ஸிருஹு வத்து வக்கிருஹு அப்படிங்கிற அல்லாஹ். புரியுதா? அப்ப ஸலவாத்துக்கு மானா என்ன? கௌரவிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, சங்கை செய்யறது மாஷா. சங்கை செய்யறது மாஷா. புரிஞ்சா? இப்படி கருத்த ஸலவாத் ஓதுவான் என்ன சொல்லுவான்? நம்ம ஸலவாத் ஓதுறதுனால ரசூலுல்லாஹ் அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். மஆதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். விளங்குச்சா? என்ன சொல்லுவான்? நம்ம ஸலவாத் ஓதுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். அப்ப இவன் சபபு, இவன் காரணமா ரசூலுல்லாஹ் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். விளங்குச்சா? என்ன ஆயிடும்? குர்ஆன் ஆயத்துக்கு முகாலிஃப் ஆயிடுது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? வரஃபஅனா லக ذிக்ரக்ங்கறான் அல்லாஹ் மாஷா. வரஃபஅனா நாம தங்களை என்ன உயர்த்தி வச்சிருக்கிறோம். வரஃபஅனா லக ذிக்ரக் தங்களுக்கு உள்ள அந்த உயர்வு வேற யாருக்கும் கிடையாது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறேங்கறான். புரியுதா? அல்லாஹ் உயர்த்திட்டான்.
அவன்ற வல்லமைக்கு தக்கவாறு என்ன சொல்ற கமா துஹிப்பு வ தர்லா யா அல்லாஹ் நீ எந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறியோ நீ எந்த அளவுக்கு ஹபீபின் மீது நீ என்ன மாஷா அல்லாஹ் நீ இஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கௌரவிச்சு கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்திங்க நாயகத்தை நாங்க சொல்றோம் யார் நம்ம இல்ல ஹஜானா சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ் விளங்குதா புரிஞ்சா அப்ப என்ன ஸலவாத்துக்கு மானா என்னமா கௌரவிக்கிறது கண்ணியப்படுத்துறது அது எப்படி இருக்குது மாஷா அல்லாஹ் ஜும்லாயே இஸ்மியா ஜும்லாயே இஸ்மியா இன்னல்லாஹ அல்லாஹ் தன்னுடைய பேரை முதல்ல சொல்றான் செயலை சொல்லல ஃபிஅல சொல்லல என்ன சொல்றான் அல்லாஹ் தன்னோட கிதாப்ல முதல்ல காரியத்தை சொல்லல என்ன செய்யறேன்னு அந்த காரியத்தை செய்யற காரண கர்த்தாவை பற்றி அல்லாஹ் சொல்றான் யாரு இன்னல்லாஹ் அல்லாஹ் யாரு அல்லாஹ் மலாயிகத்தஹு மலக்குகள் படைச்ச பிறகு அவங்க ஸலவாத் ஓத ஆரம்பிச்சாங்க அல்லாஹ்வால மலக்குகள் இல்லாமையிலிருந்து மலக்குகள் அல்லாஹ் படைச்ச பிறகு அல்லாஹ் எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக ஜோதிய மலக்குகளுக்கு அல்லாஹ் காட்டினானா அதுக்கு பிறகு அவங்க ஓத ஆரம்பிச்சாங்க ஆனா அல்லாஹ் எப்படி ஓதுறா மாஷா அல்லாஹ் துவக்கமும் முடிவும் இல்லாத ரப்புல் ஆலமீனான இலாஹல் ஆலமீனான மாபூதாகிய நம்முடைய மாபூதாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அவனது ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்ப விளங்குனானோ அப்ப இருந்து அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்காங்க அந்த காலத்தை என்ன அது யாராலையும் அறிய முடியாது காலத்தை கடந்தது காலமே கிடையாது துவக்கமும் முடிவும் இல்லாதது மாஷா புரியுதா விளங்குச்சு அப்போ ஸலவாத்து ஷரீஃப்ங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு ஸ்டாப் ஆயிடும் விளங்குச்சா இப்போ கியாமத்து வந்துருச்சு உலகம் அழிஞ்சிருச்சு யாராவது தொழுவாங்களா அப்புறம் கியாமத்துல போய் ஹஷர்ல போய் இல்லை யார் நோம்பு பிடிப்பானா இல்லை ஜகாத் கொடுப்பானா இல்லை ஹஜ்ஜுக்கு போனா இல்லை ஆனா மாட்டேனா குர்ஆன் திலாவத் செய்வானா இல்லை திலாவத் குர்ஆன் இல்லை எது ஒண்ணு மட்டும் இருக்கும் ஸலவாத் மட்டும் இருக்கும் மாஷா அல்லாஹ் விளங்குதா புரிஞ்சா ஸலவாத் என்ன மாஷா அல்லாஹ் சூர ஊதுறதுக்கு முன்னாடி இருக்கும் அதாவது கியாமத்துக்கு முன்னாடியும் ஸலவாத் உண்டு கியாமத்தாய் ஹஷ்ருக்கு அங்கேயும் ஸலவாத் உண்டு மாஷா அல்லாஹ் புரியுதா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷர் மைதான்ல வெளியாகி ஃபாத்திமா நாயகி சொர்க்கத்துக்குள்ள போகும்போது மாஷா அல்லாஹ் என்ன 70000 சொர்க்கத்து ஹூர்கள் ஃபாத்திமா அந்த சுத்துக்கு என்ன ஹிதமத் செய்ய நிப்பாங்க அப்படி எத்தனை பேரு 70000 சஹன் சஹனா நிப்பாங்க மாஷா 70000 ஒரு சஹன்ல 70000 பேர் அப்படி 70000 சஹன் யாரு சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிதமத் நிப்பாங்க என்ன சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் மர்ஹபன் ஓதுவாங்க எல்லாரும் என்ன மாஷா அல்லாஹ் சோபனம் என்ன ஸலவாத் ஓதுவாங்க புரிஞ்சா ஹதீஸ் நபவி மாஷா அல்லாஹ் அப்ப என்ன ஸலவாத்துங்கிறது என்ன துனியாலே உண்டு மாஷா அல்லாஹ் ஆখিরাத்திலே உண்டு மாஷா எல்லா மஜ்லிஸ்களும் எல்லா இபாதத்துகளும் துனியாவோட முடிஞ்சு ஆனா சர்வலோக ரட்சகராகிய அல்லாஹ்வின் நூறான நம் மாரிக் அதிபதியாகிய ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ரிதுவால் நாயக கோமான் அவர்கள் இஸ்முல் ஆதத்தின் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துல் கரீம் மட்டும் மாஷா அல்லாஹ் என்ன உலகத்திலேயும் ஓதப்படும் மாஷா அல்லாஹ் அது ஆখিরাத்திலேயும் ஓதப்படும் அப்ப தாயிம் காயிமான விஷயம் சொல்றோம்ல அல்லாஹ் தாயிம் அல்லாஹ் தாயிம் அல்லாஹ் அதுக்கு சேரும்ல ஜாக்கி தாயிம் அல்லாஹ் சொல்றோம் அப்ப என்ன ஸலவாத் ஷரீஃப் என்ன தாயிமானது மாஷா அல்லாஹ் அது என்னது தாயிமானது மாஷா அல்லாஹ் அர்ஹமர் ரஹீமானி அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸலவாத்துல் கரீம் உடைய மகத்துவத்தை ஸலவாத்துல் கரீம் உடைய நூறான ஹாஜா மௌலவி சிஷ்தி அவர்கள் எவ்வாறு தம்முடைய ஞான உபதேசத்திற்கார்களோ அந்த நசிஹத் ஷரீஃபின் படி நாமும் விளங்கி நாமும் அந்த ஃபைது பரக்கத்தை அனுபவித்து ஸலவாத்துல் கரீமுடைய எல்லா அன்வாராத்துகளையும் எல்லா பேருடைய பிரகாசங்களையும் நாமும் உள்ளும் புறமும் பெற்று துனியாவிலும் ஆখিরাத்திலும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம்
ஷர்ரஃப கர்ரம் ஜதுவால் நாயகம் அவருடைய நாளின் முகத்தஸில் மக்பூலான அடிமைகளாக இருப்பதற்கு ஹாஜா கரீபுன் நவாஸுடைய பரக்கத் செய்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.